அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி தேர்தல் சுற்றுப்பயணத்தை கோவை மாவட்டம் மேட்டுப்பாளையத்தில் இன்று தொடங்குகிறார். தமிழ்நாட்டில் அடுத்த ஆண்டு சட்டமன்ற தேர்தல் நடைபெற இருக்கும் நிலையில் தேர்தல் கூட்டணி பேச்சுவார்த்தை சுற்றுப்பயணம் உள்ளிட்ட பல்வேறு நடவடிக்கைகளை அரசியல் கட்சிகள் தொடங்கிவிட்டன. அந்த வகையில் எதிர்க்கட்சித் தலைவரும் அதிமுக பொதுச் செயலாளருமான எடப்பாடி பழனிசாமி மேட்டுப்பாளையத்தில் உள்ள வனபத்ரகாளியம்மன் கோவிலில் இருந்து தேர்தல் சுற்றுப்பயணத்தை இன்று தொடங்குகிறார். முதலாவதாக தேக்கம்பட்டி மேட்டுப்பாளையம் சாலையில் உள்ள மண்டபத்தில் விவசாயிகளை அவர் சந்திக்கிறார். மாலை நேரத்தில் மேட்டுப்பாளையம் ஊட்டி சாலை காந்தி சிலை அருகே ரோடு ஷோவில் கலந்து கொண்டு மேட்டுப்பாளையம் பேருந்துளைய சந்திப்பில் மக்களிடம் உரையாற்றுகிறார். தொடர்ந்து காரமடை சந்திப்பு பெரியநாயகன் பாளையம் சந்திப்பிலும் உரையாற்றி இருக்கும் எடப்பாடி பழனிசாமி இரவில் துடியலூர் ரவுண்டானா மற்றும் கோவை சக்தி சாலை சரவணம்பட்டியில் உரையாற்றுவதோடு முதல் நாள் சுற்றுப்பயணத்தை நிறைவு செய்கிறார். முதல் நாளில் மொத்தமாக 62 கிலோமீட்டர் பயணம் செய்யும் எடப்பாடி பழனிசாமி நாளை கோவை தெற்கு மற்றும் கோவை வடக்கு சட்டமன்ற தொகுதிகளில் சுற்றுப்பயணம் செய்யவிருக்கிறார்.